ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வள்ளியூரில் உள்ள 3 கொண்ட அம்மன் ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அம்மனுக்கு வாங்கி கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அம்மனுக்கு அம்மனோட பிள்ளைங்க, நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்கிறோம். நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி வச்சோமோ அதே மாதிரி நம்ம அம்மனுக்கு கண்ணு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மனுக்கு அவ்வளோ அலங்காரம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தீபாவளி வந்து நீங்கள் நேரில் பார்த்தா கூட இப்படி கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இது நீங்களும் தீபாவளி கட்டை வச்சு கும்பிட்டுக்கணும். அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வள்ளியூர் வாங்க. வள்ளியூர் முத்தாரம்மன் கோயில், மூன்றியம்மன் கொண்ட கோயில் எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம்னாலே ரொம்ப விசேஷம். ஆடி பூரா, ஆடி படுப்பு, ஆடி அமாவாசை, ஆடி வீதி, அப்புறம் ஆடியில் ஆடி செவ்வாய், ஒவ்வொரு செவ்வாயும் வச்சுக்கும். எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஆடி மாதம் வந்தாலே அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்னாலே விசேஷமாக இருக்குமா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இதாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் நடக்கணும் என்ன சொல்லுங்கள். அஞ்சு வகை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சில ஊரில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாளியிலும் ஒவ்வொரு இது வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு வந்து பிடிச்சது, அதாவது அம்மனுக்கு பிடிச்சதோட நம்ம சீமனுக்கு போனால் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இருக்குங்க. ஒரு குழந்தை மடி நிறச்சி தான் அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் அம்மனுக்கும் தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு வலையெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. நான் போகணுன்னா கரெக்டாக தீபாவளி நேரத்துக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் போனேன். இது ஃபஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு நிறைய பேர் சில பேர் சேலை வாங்கி கொடுக்குறது, நிறைய நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க. பூ, வளையல், அப்புறம் ஸ்வீட்ஸு,
எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே செலவும் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப சின்னதுமா போகாது, பெருசு பெருசு எடுங்க. அந்த பிங்கு பிங்கு போடுங்க, சரியா இருக்கும். இங்க எங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வளையல் போடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் நடக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு மடியில் வந்து பிள்ளைய வச்சு வளையல் போடுவாங்க. அதே மாதிரி தான் அம்மனுக்கு நடந்து எல்லாமே ஆஸ் யூஸ்வல் நமக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் அம்மனுக்கு நடந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த தரிசனம் கொடுத்து வச்சுருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து சந்தோஷமாக பாருங்கள். நீங்கள் வளையல் வாங்கி கொடுக்கும்போதே பெரிய ஆளுக்குன்னு வாங்கி கொடுக்காம சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய வளையல் வாங்குங்க. நிறைய குட்டி பாப்பா வருங்க. நீங்கள் பெரிய ஆளுகளுக்கு வளையல் வாங்கினீங்கன்னா பெரியவங்களுக்கு நிறைய வளையல் கிடைக்கும். குட்டி பாப்பாக்களுக்குலாம் வளையல் கிடைக்காது. சில கோயிலில் வந்து வளையல் கம்மியாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வளையல் இருக்காது. ஒரு மீடியம் சைஸ்லேருந்து எல்லாருமே பெரிய ஆளுக்கு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு செட்டு பெரிய ஆளுக்கு ஒரு செட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்குங்க. கரெக்டு ஈவனாக போயிடும். இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வளையல் கிடைக்காம இருக்காது. அதனால எல்லாத்தையுமே சேர்த்து வாங்குங்க. பார்த்தீங்களா, அம்மனுக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா. சிலர் சாமி பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி வளாட்டு நடக்கும்போது ஊஞ்சலில் வச்சு அம்மன் ஆடும்போது பாட்டுலாம் பாடுவாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. உங்கள் ஊரில் ஆடி பூரா அனுபவத்தை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தீபாவளியை கும்பிட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். பாருங்கள், ஊஞ்சலில் அம்மன் உட்காந்து எவ்வளோ அழகாக அப்படியே இந்த ஒரு குழந்தாண்டானாங்க ஊஞ்சல் உட்காந்து ஆடின மாதிரி அழகாக பார்க்கவே எவ்வளோ கண்களாக காட்சி பாருங்கள். சாரி, கொஞ்சம் வீடியோஸ் வந்து கிட்டிங்ஸ் மாறி மாறி கிடக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அந்த சீன் காமிக்கும்போது இது என்ன ஃபங்க்ஷன் தெரியுதுக்காண்டி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் ஆடிப்பூரம் எப்படி கொண்டாடுங்கன்னு சொல்லுங்கள்.